பாஜகவின் 50% வரி விதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விஷயங்கள் என்ன? முழு விவரம். வணக்கம். அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பு என்பது இருக்கும் நிலையில் ஜவுளி ஏற்றுமதி தொழில்துறைக்கான அவசர நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் திருப்பூர் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறது, அதாவது ஜவுளித்துறையில். இங்கு பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பீகார், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பெரும்பாலான தொழிலாளர்கள் இங்கே பணியாற்றி வருகிறார்கள். 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த திருப்பூர் அந்த ஜவுளித்துறை என்பது வேலை வாய்ப்பை வழங்கி வருகிறது. இதற்கிடையே இந்த தொழில்துறை இந்தியாவின் நெய்த உடை ஏற்றுமதியில் சுமார் 60% பங்கு இந்தியாவிலேயே திருப்பூர் 60% ஏற்றுமதி பங்கை வகித்து வருகிறது. நாட்டிற்கு பெருமளவு வெளிநாட்டு செலவாணியை ஈட்டி தருகிறது. எனினும் பருத்தி நூல் விலைகளின் நிலை தடுமாற்றம் மற்றும் உற்பத்தி செலவின அதிகரிப்பு காரணமாக இந்த தொழில் தற்பொழுது கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமீபத்தில் அமெரிக்கா விதித்த 50% வரி உயர்த்தப்பட்டிருப்பது ஏற்றுமதியாளர்களுக்கு அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெரும்பாலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களே ஆதிக்கம் செலுத்தும் இந்த துறையின் ஏற்கனவே சோர்ந்து போன நிலையில் இது மேலும் மோசமாக்கி இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 3 முக்கிய கோரிக்கைகளை பிரதமர் மோடி அவர்களுக்கு இபிஎஸ் வலியுறுத்தி இருக்கிறார். இதில் குறிப்பிட்ட இடத்திடம் அதே போல ஊக்கத்தொகையும் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.